ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேன்வா டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கேன்வா வந்து பேசிக்கலி ஒரு கிராஃபிக் டிசைனிங் டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட், ஃபேஸ்புக் ஆட்ஸ், யூடியூப் தம்ப்நெயில்ஸ், ரெஸ்யூமே, பிஸ்னஸ் கார்ட்ஸ் இந்த மாதிரி என்ன டிசைன் வேணாலும் இந்த டூல் யூஸ் பண்ணி ப்ரொஃபஷனல் வேல எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லாமல் ஃப்ரீயாகவே கிரியேட் பண்ணலாம். ஸோ அதை தான் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கூகுளில் இருக்கோம். ஸோ கூகுளுக்கு போனதுக்கு அப்புறமா கேன்வான்னு கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. கேன்வான்னு சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வெப்சைட்டை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் கேன்வாவுடைய ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கே போட்டிருக்கோம். நீங்கள் டாக் கிரியேட் பண்ணணுமா, ஒயிட் போர்டு, இன்ஸ்டாகிராம் போஸ்ட், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, ஃபேஸ்புக் போஸ்ட், ஃபேஸ்புக் கவர், ப்ரெசன்டேஷன், வீடியோ, ஃப்ளையர், போஸ்டர், A4 டாக்குமெண்ட், ரெஸ்யூமே, லோகோ இந்த மாதிரி என்ன டிசைனாக இருந்தாலுமே நீங்கள் கேன்வாவில் ஃப்ரீயாகவே எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லாமல் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். கேன்வாக்கு ப்ரோ வெர்ஷன் ஒன்று இருக்குது. அது நீங்கள் வேணும்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஒன்று கிடைக்கும். நான் வந்து பேசிக்கலி ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஃப்ரீ வெர்ஷனே வந்து மோரார்லெஸ் எல்லாமே கவர் ஆகுறதுனால நான் வந்து ப்ரோ வெர்ஷனுக்கு இன்னும் அப்கிரேட்லாம் பண்ணல. ஸோ ஃப்ரீ வெர்ஷன்லேயே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா அது என்ன டைமென்ஷன்ஸோ அதை பொறுத்தே உங்களுக்கு வந்து அந்த போஸ்டோடைய ஃப்ரேம் வந்து டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். உங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு டைமென்ஷனில் நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் மேலே இந்த கிரியேட் டிசைன் இந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு கீழே வந்தீங்கன்னா கஸ்டம் சைஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து வித் அண்ட் ஹைட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 500 கொடுக்குறேன், ஹைட் வந்து ஒரு 300 கொடுக்குறேன்னா இங்கே கிரியேட் நியூ டிசைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமென்ஷன்ல உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் ரெடி ஆயிடும். ஆனா இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கிரியேட் பண்றதுனால இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சைடில் நீங்கள் இந்த டிசைன் செக்ஷன்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே கேன்வா ப்ரொவைட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் அதை பொறுத்து இந்த டெம்ப்ளேட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேசிக்கலி இந்த வீடியோக்காக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜில் ஒரு ஒர்க் ஷாப் நடக்குது. அதுக்கு வந்து உங்களை ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணி தர சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் எந்த ஒரு எலமெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணாலுமே அது வந்து எடிட்டபிளாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோகோவை நீங்கள் வந்து எடுத்துட்டு டெலீட் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். அந்த லோகோவை எடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய காலேஜோடைய ஒரு லோகோவை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்கள் காலேஜ் நேம். இப்போ நீங்கள் வந்து அங்கே ஸ்பேஸ் இல்லாதனால அது இப்படி கீழே வரும். நீங்கள் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அது வந்து அந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பிஸ்னஸ் ஒர்க் ஷாப்புக்கு பதிலாக கேன்வா டியூட்டோரியல்னு போட்டுப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து இட் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் ஸ்டார்டட் வித் கேன்வான்னு நான் சும்மா ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இதோட டெக்ஸ்ட் சைஸை நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேட் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே 12 ஜூன், டைம் 5 to 6 PM. கெட் ஸ்டார்ட்னு கொடுத்துக்கிறோமா உங்கள் காலேஜோடைய ஒரு வெப்சைட் நேம் .collegename.com. ஸோ இந்த ஸ்பீக்கர் இடத்துல நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பேரை போடுறேன். ஸோ இப்போ இந்த நீங்கள் ஃபோட்டோவை மாற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அப்லோட் செக்ஷனுக்கு போய்க்கோங்க. இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸை இந்த அப்லோட்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டெஸ்க்டாப், அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்து உங்களுடைய ஃபைல்ஸை நீங்கள் இதுக்கு அப்லோட் பண்ணலாம். நான் ஏற்கனவே என்னோடய ஃபோட்டோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை செலக்ட் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா தானாகவே அதுவே வந்து அந்த இடத்துல பிளேஸ் ஆகிக்கும். இதோட டைமென்ஷன்ஸை கூட நீங்கள் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இறக்கிக்கலாம். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் கூட எடுக்கல. நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட்டாக மாற்றி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை போட்டு இதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து கேன்வாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதோடைய பேக்ரவுண்ட் கலரை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த செக்ஷனில் போய் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா இது கொடுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் இந்த போஸ்ட்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் இந்த டெக்ஸ்ட்டில் கொடுத்து இந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்கு நான் போனேன்னா அது மாதிரி இதை நீங்கள் வந்து போல்டு பண்ணிக்கலாம். இதுக்கும் நான் அந்த கிளிச் எஃபெக்டை கொடுக்கலாம். இல்லாட்டினா இதுக்கு நான் வந்து அவுட்லைன்னு கொடுத்துட்டு
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் கலர் ப்ரிஃபரபிளி நல்லா இருக்கும்னு நினச்சேன்னா அவுட்லைன் நீங்கள் இதோட திக்னஸை இதை யூஸ் பண்ணி வேரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட ஃபாண்ட் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபாண்ட் செக்ஷனில் போய் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபாண்ட் ஆர்ச்சிவோ பிளாக் இப்போ நான் கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஃபாண்ட் மாறும். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த எலமெண்ட்ஸ் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் எமோஜிஸ் அப்புறமா இந்த எலமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேலண்டர் நான் இப்போ டெலிட் பண்ணிடுறேன். கேலண்டர்னு வேணால் இதில் சர்ச் பண்ணுங்க. இந்த கேலண்டர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதோடைய சைஸை நம்ம குறைச்சிட்டு இது கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேப்டாப் எமோஜி வேணும்னா சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு லேப்டாப் வரும். நீங்கள் வந்து அதை கூட சின்னது பண்ணி இந்த இடத்துல இப்படி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிசைனுக்காக நீங்கள் ஒரு லேப்டாப்பை இப்படி பிளேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் இங்கே வந்து இந்த இடத்துல இதை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரௌன் போடுறது எல்லாமே ப்ரோ வெர்ஷன் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியும். நம்மள ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களால இந்த சில எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும்தான் வந்து ஒரு வேரியாகும். டெம்ப்ளேட்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு க்ரௌன் போட்ட அந்த டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதை வந்து ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அப்படி கேன்வா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அதை இன்னும் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரோ வெர்ஷன் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நான் பேசிக்கலி என்னோட எல்லா யூடியூப் வீடியோஸான தம்ப்நெயில்ஸ் கூட கேன்வா ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணி தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை இந்த இடத்துல நீங்கள் பிளேஸ் பண்ணி ஸோ இந்த இடத்த மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வேறு மாதிரி காட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு யூஸ்ஃபுல்னா அதுவே வந்து அந்த அலைன்மெண்ட்டை நல்லா உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதுதான் வந்து இந்த கேன்வாவில் இருக்கிறதுலையே ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இதை நீங்கள் நவுத்திட்டு இருந்தீங்கன்னா அந்த மிடில் லைன் எந்த இடத்துல வருது அப்படின்னு அதுவே வந்து உங்களுக்கு எல்லாமே இப்போ இது வந்து மிட் லைன் அப்படின்னு அதுவே வந்து உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபை பண்ணுறதுனால இப்போ அந்த டுட்டோரியல் டீயோட இது அலைன்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும் அந்த அலைன்மெண்ட். ஸோ இது வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் கூட நம்மளுக்கு ஆகல இந்த டெம்ப்ளேட்டை கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து கேன்வாவுடைய ஒரு பவர்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ணணும்னா சப் ஹெட்டிங் லிட்டில் பிட் ஆஃப் பாடி டெக்ஸ்ட் இந்த மாதிரி எது ஆட் பண்ணணும்னா ஹெட்டிங்னா இப்போ கொடுத்துட்டு நோட்டீஸ் இந்த மாதிரி கொடுத்து கூட நான் வந்து இதை இங்கே நான் பிளேஸ் பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸோ ஹெட்டிங் கொஞ்சம் பெரிய ஃபாண்ட் சைஸில் இருக்கும். சப் ஹெட்டிங் வந்து அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். டெக்ஸ்ட் வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று என்னென்னா வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன்னா இந்த டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு போனீங்கன்னா உங்களால் இந்த ஃபோட்டோவை அப்படியே டிரான்ஸ்பேரண்ட்டாக மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோ ரொம்ப டார்க்காக இருக்குது அதனால இந்த டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து இதுக்கு மேலே வச்சிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் அவ்வளோ உங்களுக்கு எடுப்பாக தெரியலன்னா இந்த ஃபோட்டோடைய டிரான்ஸ்பேரன்சி நீங்கள் குறைச்சிங்கன்னா ஸோ இப்போ வந்து இந்த கேன்வா நல்லா பிரைட்டாக தெரியுது. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி குறைச்சி ஏற்றுறது கூட உங்களுக்கு கொஞ்சம் இடத்துல யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் கேன்வா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் தான் வந்து கேன்வாவில் ஒரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த டூலை வச்சு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பாருங்க. இதில் வேரியஸ் திங்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் வந்து இப்போ வந்து இது நீங்கள் காலேஜில் ஏதாவது கிளப்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டூல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கிராஃபிக் டிசைனராக போய் அந்த கிளப்ல ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கேன்வாவை தான் எப்படி பேசிக்காக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் வந்து இந்த டூலை கொஞ்ச நாள் சும்மா திறந்து ஏதாவது ஒரு எலமெண்ட்டை பிளேஸ் பண்ணி இல்லைன்னா ஏதாவது ஒரு நார்மலாக ஒரு டிசைனை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாலே உங்களுக்கு இந்த டூலுடைய எல்லா ஆப்ஷன்ஸுமே மோர் ஆர் லெஸ் புரிஞ்சிடும். ஸோ இது ரொம்பவே ஒரு கெட் டு ஸ்டார்ட் ஒரு நார்மலான ஒரு டூல் தான். நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லைனா கூட நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிசைன்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ஒரு ரெட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். சக்திராஜன்.